Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கடாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்துருவோம். கடுகு நல்லா வெடிக்கவும். இப்போ நம்ம அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடயே இப்போ நாம் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். இப்போ இதிலேயே தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடிசாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இது மாதிரி நல்லா கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சு இதில் போட்டுக்கோங்க. வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். இந்த பொரியலுக்கு அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்காம தண்ணி தெளித்து தான் வேக வைக்கிறோம். அதனால் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ திறந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும்ல, அதனால். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் சாதம், தயிர் சாதம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பொரியல் ரெடி ஆயிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.